வாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்ப்போம். என்ன 2 பாட்டு தான் இருக்குது. இது எப்படி தோட்டமாகும்னு கேட்குறீங்களா? சரி, இதில் வந்து ஒரு 4-5 செடி வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக பார்ப்போம். வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கற்பூரவள்ளி இலை இருக்குது. இதை நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா, கோலியஸ் அரோமேட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரோமேட்டிக் அப்படின்னாலே என்னென்னா, உங்களுக்கு வாசனை எதெல்லாம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஸ்மெல் தருதோ, ஃப்ராக்ரன்ட் தருதோ, அது எல்லாமே என்னதுன்னா அரோமான்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம ஆரிகானோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் துளசி செடி. நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா பேசில்னு சொல்லுவாங்க. பேசிலில் சேக்ரெட்னா என்னது, ஹோலி, புனிதமானதுன்னு சொல்லுவோம். அதனால தான் அதுக்கு நமக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பீட்டல் லீவ்ஸ்னால் என்னது, வெத்தலை கொடி போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும். மோஸ்ட்லி சிலருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன். இதுதான் பெரண்டை வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. போனுக்கு ஃபஸ்ட்டு அது ஆப்டபுளாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. ரெண்டாவது, இதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அடமண்ட் க்ரீப்பர். இது என்னென்னா, இது வந்து கொடி வகையை சேர்ந்தது. இது என்ன ஆகும்னா கிளைம் பண்ணுறதுனால இது கிளைம்பர் சொல்கிறோம். கிளைம்பர் லீவ்ஸ், கிளைம்பர் பிளான்ட்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு என்னென்னா கிளைம்பர் தான். ரெண்டாவது, நமக்கு இந்த இடையில இந்த மாதிரி செடி வருதா, சின்ன சின்ன இதெல்லாம், இது நம்ம என்ன சொல்லுவோம்னா வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். வீட்ஸ்னால் என்னதுன்னா, தேவையில்லாத இந்த களைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னா, அந்த ரூட்டை வந்து வளர விடாமல் பாதிப்புகளுக்கு உண்டு பண்ணும். இங்கே பார்த்தீங்களா, நந்தியாவட்டை இருக்குது, பூ பூத்துருக்கு அழகாக. இது வந்து ஏன் வீட்டில் மெயினாக வச்சுருக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, கண்ணுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப ஐ இரிட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இதை நம்ம என்ன செய்யணும்னா வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு, நைட் சோக் பண்ணி வச்சுட்டு, காலைல இந்த ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ணோம், வாஷ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.